Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. ஐடி ஊழியர் கடத்தல் வழக்கு தொடர்பாக நடிகை லட்சுமி மேனனுக்கு வலை விரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். பிரசாத், வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணியை சொல்லுங்க. வணக்கம். கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள ஒரு தனியார் மதுபான பாரில் இரு தரப்பினருக்கிடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இந்த பிரச்சனையை தொடர்ந்து ஒரு தரப்பினர் காரில் அங்கிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்கள் இல்லாமல் அந்த காரை பின்தொடர்ந்து சென்று நடுவழியில் நிறுத்தி அந்த காரில் இருந்த கும்பலில் காணப்பட்ட கொச்சியை சேர்ந்த ஐடி ஊழியரான ஒருவரை அவர்கள் காரிலிருந்து வெளியேற்றி தங்களுடைய காரில் ஏற்றி கொண்டு சென்றார்கள். கொண்டு சென்று அவரை பலமாக தாக்கிவிட்டு பிறகு பரவூர் பகுதியில் இறக்கிவிட்டு சென்றார்கள். இது தொடர்பாக அந்த ஐடி ஊழியர் எர்ணாகுளம் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதோடு அவரை கடத்தி சென்று தாக்கியதாக மிதுன், அனீஸ், சோனாமோல் என 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்ததோடு 3 பேரையும் கைது செய்தார்கள். அத்துடன் அவர்களோடு காணப்பட்ட லட்சுமி மேனன் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றார்கள். லட்சுமி மேனன் தமிழ் நடிகையாக ஏற்கனவே கும்கி, சுந்தரபாண்டியன் உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்தவர். இவர் கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே திருப்பணித்துறையை சேர்ந்தவர். இவர் தற்போது தலைவராக உள்ள நிலையில் அவரை தேடி கைது செய்து அவர்களை விசாரணை நடத்தவும் போலீசார் திட்டமிட்டிருக்கின்றார்கள். தகவல்களுக்கு நன்றி பிரசாத். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.